ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்னு வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஒரு ஹேடே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, எங்கள் ஊர் ஏரியில் மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுதான் நான் அந்த கிளிப்ஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிச்சனை நம்ம அழகாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தா, எங்கள் ஊர் ஏரியில் மீன் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த மீன் தான் நான் வாங்கியிருந்தேன். வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுச்சு. இப்போ ஐஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இந்த மாதிரி ஐஸாக இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுக்க முடியாது. அதுக்காக நம்ம தண்ணியிலலாம் போட்டு வைப்போம். அது தண்ணியில் போட்டு வச்சோம்னா எடுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் குயிக்காக நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அந்த சூடான தண்ணியில் இந்த மீனை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக வேகாது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக நமக்கு எடுக்க வருது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணாலும் சரி, இல்லை குழம்பு வைக்கிறதுனாலும் நம்ம சூப்பராக எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் கட்லா மீன் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த மீன் 5 கிலோ இருந்தது. ஒரு மீன் மட்டும்தான் நல்லா 5 கிலோ இருந்தது. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால இந்த கிளிப்பை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. எப்போதுமே மீன் வாங்கும்போது மீனில் பிளட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அந்த மீன் பிளட்டு வரும். அந்த செதியில் பார்த்து நம்ம ஃப்ரெஷ் மீனா இல்லை பழைய மீனான்னு சொல்லி நம்ம ஓல்டு மீனா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி மீன் வாங்கும்போது பார்த்து செக் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ் மீனாக வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம மீனில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம மீன் வாங்கி அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மீன் கிடைக்கும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த மீன் கட்லா மீன் தான். இது 2 கிலோ வரும் ஒரு மீன். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த செதில் பகுதியெலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் தலை வால் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக நம்ம அந்த குடலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இதுக்காக ரொம்ப ஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நான் அமேசானில் இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் வால் ஹூக் நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம சுகத்துலேயே இப்போ வாடகை வீட்டிலலாம் இருக்கோம் அப்படின்னா இந்த சுகத்தில் ஆணி அடிக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த ஸ்டிக்கர் நம்ம பீரோவில் இல்லை கபோர்டில் நம்ம ட்ரெஸ் கபோர்டில் இங்கெல்லாம் நம்ம இதை வச்சிட்டோம்னா இதில் பிள்ளைங்களோட ஐடி கார்டு இல்லை அவங்களோட ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற செயின் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு தேவையான அந்த ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி ஸ்பேச்சுலா அந்த மாதிரிலாம் நம்ம இந்த வால் கூக்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த கிளிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வால் ஹூக்கு எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் தான் நான் அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் பாத்ரூமுக்கும் நான் சில ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். இது பென்குவின் ஸ்டாண்டு ப்ரஷ் ஹோல்டராக நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக நம்ம பாத்ரூமாக அழகுபடுத்திக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது.
அது மட்டும் இல்லாமல் நம்ம சோப்பு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் இது வந்து 4 வாங்கியிருந்தேன். ஆஃபரில் தான் இருந்தது. 4 வாங்கியிருந்தேன். நான் ரொம்ப வந்து எஃபெக்டிவாக நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம ஷாம்பு மற்றது ஃபேஸ் வாஷ் எதாக இருந்தாலும் நம்ம இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த ஸ்டாண்டும் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நல்லா கீழே விழாமல் நல்லா இந்த ஸ்டிக்கர்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா அமேசானில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் வந்து என்னோடய பீரோவில் தான் நான் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து என்னோடய செயின் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி செயினும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐடி கார்டு, நம்மளோட பேங்கிள்ஸு, எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம தேடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டக்குன்னு இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து போட்டுட்டு நம்ம வாக்கில் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். பசங்களோட சாக்ஸு எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நான் கிச்சனில் தான் இந்த வால் ஹூக்கெலாம் நான் பயன்படுத்தியிருந்தேன். நான் ரெகுலராக பயன்படுத்துகிற இந்த ஃபில்டரு, ஜல்லடை, இந்த பீட்ரூட் கட்டர், ஸ்பேச்சுலா நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, இடுக்கி, இந்த மாதிரி நைஃப் போட்டு வைக்கிறதுக்கும் நான் ஒரு பென்குவினில் தான் நான் ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். இந்த ரேக்கில் வந்து நான் டிஷ்யூ பேப்பர், மசாலா பாக்கெட்ஸ், காஃபி பாக்கெட்டு இதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த டிப்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறோம் இல்லையா, பெருங்காயத்தூள், சோம்பு, சீரகம், கடுகு இந்த மாதிரி பாக்ஸ்லாம் சின்ன சின்ன பாக்ஸில் கூட இந்த ஸ்டோரேஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அன்னக்கரண்டி, அரிக்கரண்டி, விஸ்கு நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற பொருட்கள்லாம் டக்குன்னு வச்சு நம்ம தேடிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ கிச்சன் சின்னதாக இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய கிச்சன் சின்ன கிச்சன் தான், அதனால் எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக தான் இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். பெரிய கிச்சனாக இருக்கவங்க அவங்க கபோர்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. டக்குன்னு ஒரு உடம்பு சரியில்லை, இடுப்பு வலி, அவங்களால குனிய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். லைட்டர்லாம் நம்ம அங்கங்கே ஸ்டவ் ஆன் பண்ணும்போது எடுப்போம், அப்புறம் ஏதோ ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் தேடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹால் குக்கில் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம டக்குன்னு எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. நம்ம ஒரு சமைக்கும்போது பாட்டு கேட்டுட்டு நம்ம சமைக்கிறது சில பேர்த்துக்கு பிடிக்கும். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஃபோன் வந்து சமையல் ரூமில் வச்சிட்டு இருக்கும்போது அதில் தண்ணி பட்டுரும். ஃபோன் வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடும். இந்த மாதிரி ஹோல்டரில் நம்ம ஃபோன் வச்சுட்டு நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டோ இல்லை வீடியோ பார்த்துட்டு நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வந்து இன்னொன்று வால் ஹூக் நான் வாங்கியிருந்தேன். இது எப்படின்னா, இது சார்ஜர் போட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சார்ஜர் போட்டோம்னா பக்கத்தில் வச்சா அது கீழே தவறி விழுந்து ஸ்க்ராட்ச் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வாங்கி நீங்கள் அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் நம்ம இருக்கிறதுனால நம்ம டைமும் சேவ் ஆகும். ஏன்னா நம்ம டக்குன்னு அதில் நம்ம எடுத்து மாட்டி வச்சுக்கலாம். இப்போ வெளியில் போனாலும் வந்துட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக ஒரு காட்டன் கிளாத்தில் துடைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம மாட்டி வைக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுவத்தில் ஆணியே இல்லாமல் நமக்கு தேவையான பொருளை நம்ம டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கரில் வால் ஹூக்லேயே நம்மளோட சாவிகள்லாம் நம்ம இதிலே கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்கூட்டி சாவி, பைக் சாவி, வீட்டினுடைய டோர் பூட்டுகள் இதெல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி வால் ஹூக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபோன் ஸ்டாண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மாதிரி ஒரு 3 நம்ம வாங்கிட்டோம்னா சார்ஜ் போடுற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அது மூலிமா நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக 3 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவு நான் கடுகு எடுத்திருக்கேன். இது 3ம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம பிளாக் கலராக மாறி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு நல்லா வந்து
முதிர்ந்த இலைகள் கருவேப்பிலை இலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இளந்தளிர்கள் வேணாம், நல்லா முதிர்ந்த இலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கலர் கருப்பாக மாறணும். அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையில் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதில் அயன் சத்துக்கு நிறைய இருக்குது. வெந்தயம் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இதில் போலிக் இருக்குது, துத்தநாகம் இருக்குது. அதனால் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நான் வறுத்து ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். முடி உடைவதை தடுக்கும். வெந்தயம் பொடுகு நீக்கும். இந்த வெந்தயம் நம்ம நைட்டு வெந்தய விதைகளை ஊற வச்சுட்டு மார்னிங்லேருந்து ஹேர் பேக்காக போட்டோம்னா முடி அடர்த்தியாக நல்லா லாங்காக வளரும், ஷைனிங்காக இருக்கும். எந்த ஒரு முடி பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். கருஞ்சீரகம் நல்லா முடி அடர்த்தியாக கருகருன்னு வளர வைக்கும். கருவேப்பிலை இளநரை வராமல் தடுக்கும். அதனால் ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரை பண்ணினதை எல்லாமே நம்ம ஆற வச்சுட்டு நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக அரைச்ச பவுடரை ஒரு சல்லடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி அரைச்சாலும் கறிவேப்பிலை அந்த இலைகளோட அந்த தண்டு பகுதியெலாம் இருக்கும். இப்போ நான் இது கூட மஸ்டர்ட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயில், கடுகு ஆயில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடுகு ஆயில் தான் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி டை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது எந்த இதில் இருக்குமோ அதை விட கொஞ்சம் லிக்யூடாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நம்மளோட ஹேரில் நம்ம அங்கங்கே டச்சப் பண்ணிக்கணும். ஏன்னா இதை நம்ம தடவுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர் சுத்தமாக இருக்கணும், எந்த ஒரு ஆயில் பிசுக்கும் இல்லாமல் அழுகுகள் இல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை எவ்வளோ கருகருன்னு இருக்குது. உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 hour விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதையும் நீங்கள் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணாமலும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இல்லை ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. கையில் பாருங்கள், தண்ணி ஊற்றி கூட கழுகி காமிக்கிறேன், கொஞ்சம் கூட போகலை. உங்கள் ஹேர் சூப்பராக நல்லா அடர்த்தியாக வரும். 3 மாதம் நீங்கள் தொடர்ந்து போட்டு வந்தீங்கனாலே போதும். 100 வயசு ஆனாலும் இதில் கண்டிப்பாக நரைமுடி வராது. ட்ரை பண்ணுங்கள். 1 மணி நேரம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. மறுநாள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.